She's a beautiful girl, da. Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி ப்ரிவியூவில் பார்த்த மணிக்கு ஒரு சூப்பரான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ரீசெட் வந்து நான் வந்து 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். பீட் மார்க் ப்ரீசெட்டு சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ப்ராஜெக்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நீங்கள் பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டெக்ஸ்டெல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து இமேஜ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜீரோவில் வந்து அந்த கீயை வந்து வச்சுக்கோங்க. டைம் லைனை வந்து வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனில் போய் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நான் வந்து ஒரு இமேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜை வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு கீ புக் மார்க் வரையும் வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை வந்து எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் கீழே வந்து வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டுக்கு கீழே மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த இமேஜை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே வர மாதிரிக்கு சென்டராக வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2.9 செகண்டில் இருக்கிற புக் மார்க்கில் வந்து அந்த டைமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனில் போய் நீங்கள் எந்த இமேஜை வச்சு இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு இப்போ வந்து கரெக்டாக வந்து 5 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா 5.7 செகண்டில் ஒரு புக் மார்க் இருக்கும். அது வரையும் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்து அகைன் பேக் வந்து பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ண இமேஜுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த புக் மார்க்கில் வந்து கீழே வந்து அந்த டைம் லைனை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனில் போய் நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஆட் பண்ணி இதோட சைஸ் வந்து நான் வந்து கம்மி பண்ணி கரெக்டாக வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷனில் போய் ஸ்ட்ரோக்கை வந்து ஆன் பண்ணிவிட்டு அதோட கலர் வந்து ஒயிட் கலரில் வச்சுட்டு அதை வந்து 6 பாயிண்ட்டுக்கு வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக 5.7 செகண்டில் வந்து வச்சு அதோட பேலன்ஸ் இமேஜ் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரிக்கு நெக்ஸ்ட்டு புக் மார்க்கில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோட சைஸையும் அதே மாதிரிக்கு கம்மி பண்ணி பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷனில் போய் ஸ்ட்ரோக் ஆன் பண்ணிவிட்டு கலரை வந்து ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு 6 பாயிண்டில் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அதே மணிக்கு 5.7 செகண்டில் வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து ரைட்டாக வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணி மேலே வந்து செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரிக்கு நீங்கள் கீழே இருக்க இமேஜும் வேணும்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த புக் மார்க்கில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதோட சைஸை நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷனை போய் ஸ்ட்ரோக் ஆப்ஷனை ஆன் பண்ணி விட்டு கலர் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுக்கு 6 பாயிண்டில் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இமேஜ் வந்து கட் பண்ணிடுங்க. 5.7 செகண்டில் வச்சுட்டு அடுத்து இந்த இமேஜை லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணி வந்து இந்த இமேஜ் வந்து இங்கே வந்து செட் பண்ணிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டில் வந்து நான் வந்து மாற்றி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அடுத்த இமேஜ் வந்து நம்ம அடுத்த புக் மார்க்கில் வச்சு ஆட் பண்ணிக்கிறோம்.
ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷனில் போய் ஸ்ட்ரோக் ஆன் பண்ணிவிட்டு கலர் வந்து ஒயிட் கலரில் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பாயிண்ட் வந்து 6 பாயிண்டில் வச்சு இதே வந்து பேலன்ஸ் இமேஜ் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணி கீழே வந்து செட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜ் வந்து 1 by 1 வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 5 செகண்ட்லேருந்து நம்ம எப்பயும் போல் நார்மலாக ஆட் பண்ணுற மாதிரிக்கு லாங் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் வரைய ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இமேஜ் வந்து கட் பண்ணிக்கிறேன். அகைன் அந்த புக் மார்க்கில் இருந்து மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து அடுத்த புக் மார்க் ஏரியா ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அதுக்கு அடுத்த புக் மார்க்கில் இருந்து நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு அடுத்த புக் மார்க் ஏரியா ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த புக் மார்க்கில் வச்சு நெக்ஸ்ட் இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் ஏரியா ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அகைன் அடுத்த புக் மார்க்லேருந்து மீடியா ஆப்ஷனில் போய் நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு லாஸ்ட் ஏரியா ஃபுல்லாக வந்து என் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண இந்த லாங்காக 5 செகண்ட்லேருந்து அதுக்கு அடுத்து ஆட் பண்ண இமேஜை பூரா வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் வந்து பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லா இமேஜையும் வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த சேவ் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து எஃபெக்ட் வந்து காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்போ வந்து பீட் மார்க் எஃபெக்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு பூரா அந்த எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இது கிளிக் பண்ணி இங்கே கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி இந்த பெயிண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த சைடு பிளாக் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எந்த கலரில் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் வந்து செட் பண்ணிவிட்டு இந்த லைன் வந்து கொஞ்சம் கீழே வந்து இறக்கி விட்டுருங்க. இப்படி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைனையும் கொஞ்சம் வந்து செட் பண்ணிவிட்டு இது இன்னும் கொஞ்சம் கூட கீழே இறக்கி விட்டுருங்க. இறக்கி விட்டு இதை வந்து கிளிக் பண்ணி மேலே போய் காப்பி லேயர் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மேலே இருக்கிற அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கீழே பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே மணிக்கு எல்லாத்துக்கும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இந்த இமேஜுக்கு வந்து நம்ம எஃபெக்ட் வந்து இந்த ஒரு இமேஜுக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பேலன்ஸ் இருக்க இந்த 4 இமேஜுக்கு வந்து எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு இந்த லாங் போட்டோக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஆப்ஷனில் போய் காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு அடுத்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி அதில் போய் எஃபெக்டில் போய் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற 2 எஃபெக்ட்டையும் வந்து டெலீட் பண்ணி விட்ருங்க. ஜூம் பிளரும் எக்ஸ்போசர் காமா மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லா எஃபெக்ட்டையும் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 3 இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிட்டு இருக்க எஃபெக்ட் போகிறோம். மேலே சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்க லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய் ஆப்ஷனில் போய் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்போ இந்த இதுக்கு வந்து
அதை நம்ம 5 செகண்டுக்கு அடுத்து ஆட் பண்ணி இமேஜில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த பேஸ்ட் ஸ்டைலில் சைடில் ஆரம் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கலர் ஆப்ஷனை மட்டும் டிசேபிள் பண்ணி விட்டு மற்றதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அதே மணிக்கு இப்போ வந்து எல்லா இமேஜுக்கு வந்து நான் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்க எல்லா லேயருக்கு பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அகைன் வந்து ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கீழே செகண்டாக இருக்க லேயர் வந்து கிளிக் பண்ணி ஆப்ஷனில் போய் காப்பி லேயர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்து அதே மணிக்கு பீட் மார்க் எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே மணிக்கு 5 செகண்டுக்கு கீழே மேலே ஆட் பண்ணிக்கிற எல்லா இமேஜையும் வந்து கீழே செகண்டாக ஆட் பண்ணிக்கிற இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைலில் வந்து ஆரோவை வந்து கிளிக் பண்ணி அதே மணிக்கு கலர் ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதே மணிக்கு பேலன்ஸ் இருக்க எல்லா இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மணிக்கு ஒரு வீடியோ சூப்பராகவே நமக்கு வந்து கிடச்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.